Working in overseas England for 12 years and then at Mayo Hospital for 9 years. Post-COVID, I've started my center here, which is focused on looking after patients with sports injuries, fractures, orthoplasty, painful sports injuries, all related to shoulder, elbow, wrist and hand. We are specialists. We also look after the general orthopedics, knees, foot and ankle, but we are specialized in these areas. Okay. So what we do, I think you can look at that. 11 and stemless shoulder, which is again by Avana company in 2012, and they also use navigation and 3D printing as well as HoloLens technology in doing the reverse shoulder arthroplasty to get very precise replacement. You heard about robotic. This is again navigation controlled shoulder arthroplasty. Okay. Surgery and then bring the patient's plan or 3D model and superimpose over the patient anatomy and do the precise shoulder replacement. Okay. And this is actually, you don't need to video, but this is all our concept. It is not ordinary. In fact, if you are here, எல்லாருக்கும் MRI ஸ்கேன் பண்ணி பார்த்தா எத்தனை பேருக்கு கஃப்டேர் இருக்கும்னு 30 to 40% இருக்கும். பட் எல்லாருக்கும் காம்பன்சேட் ஆகும். 4 மசில் இருக்குன்னு சொன்னோம், மேல ஒரு சின்னதா டேர் இருக்கு, மீதி மசில்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி காம்பன்சேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ யூ டோன்ட் நீட் டு ஜம்ப், யூ கேன் ஒர்க் ஆன் தி அதர் மசில்ஸ், பி ஆக்டிவ், மூவ் த ஷோல்டர். சார் இந்த ஆபரேஷன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது வந்து டிபெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து மீடியம் சைஸ் ரொட்டேட்டர் கஃப் டேர் அப்படின்னா ஜெனரல் அனஸ்தீசியால ஒரு 30-40 மினிட்ஸ்ல பண்ணி முடிச்சிடுவோம். ப்ராப்ளம் இல்லை. மேசிவ் ரிட்ராக்டட் ரொட்டேட்டர் கஃப் டேர் இப்போ நீங்க பார்த்த சர்ஜரி எல்லாமே அரௌண்ட் 2 hours கிட்ட. சார் வாட் இஸ் யுவர் அட்வைஸ்? சார் இது முட்டுல கூட கால் முட்டுல கூட பண்ணலாம், பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கை மட்டும் தான் நீங்க இல்ல அதாவது நம்ம I'm a consultant orthopedic surgeon. I do also knee surgeries, foot and ankle surgeries, but we specialize in shoulder, elbow, hand because they are very sophisticated joints with mobility. காம்ப்ளெக்ஸான மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதை ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த பேட்ச் ஆக்மெண்டேஷன் அப்படிங்கிறது எல்லா ஜாயின்ட்ஸ்லயுமே எல்லா இடத்துக்குமே அப்ளிகபிள். ஆபரேஷன் பண்ணிட்டு முன்னாடி I think you have it for the tendon Achilles as well, right? yes. ஸ்போர்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ல டெண்டோ அக்கிலிஸ், நம்ம குதிகால் இது இருக்கு இல்லையா, டெண்டோ அக்கிலிஸ் டயர் ஆகும். அதுக்கு நம்ம டிஃபெக்ட் இருந்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ணி பேட்ச் ஆக்மெண்டேஷன் பண்றது. வாட்ஸ் யுவர் அட்வைஸ்? அந்த நெகிழ் ஏன்னா அந்த சுரபிகள் இது இருக்கு இல்லையா, ஃபிளெக்சிபிளா ரெகுலரா உற்பத்தி ஆகும். அது அதே பழையபடியே ஆயிடும். அதாவது நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, ஆபரேஷன் பண்ண ஸ்டிஃப்னஸ் வந்துருமா? வராது. அதாவது நம்ம எந்த கீஹோல் சர்ஜரியுமே பண்ணிட்டு ஸ்லிங்ல போட்டு இம்மொபிலைஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணாதான் உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் டெவலப் ஆகும். இப்போ நம்ம வந்து 2 விஷயம். ஒன்று வந்து ஒரு இன்ஜுரி இருக்கு, ஒரு டேர் இருக்கு அப்படின்னா நம்பர் 1 ஆபரேஷன் போனா ரோபஸ்டா ரிப்பேர் பண்ணணும். புரியுதா? தென் அப்பதான் நீங்க வந்து கையை மூவ் பண்ண முடியும். So robust repair on one side, early movement on the other side. இது ரெண்டையும் பண்ணீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் வரதுக்கான சான்ஸ் ரொம்ப குறையும். சார் இது டேராம் இந்த மீன் வாட் இஸ் கிடையாது. ஏன்னா வந்து அது நம்பர் 1 வந்து பிகாஸ் ஆஃப் ஏஜிங்ல எல்லாருக்குமே கொஞ்சம் லைட்டா டீஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஆஃப்டர் 50 யுவர் ரொட்டேட்டர் கஃப் இஸ் வீக். செகண்ட் வந்து நீங்க ரொம்ப லோடிங், லிஃப்டிங் ஒர்க் அந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான தேய்கிறதுக்கான சான்ஸ் உண்டு. பட் அதர்வைஸ் நிறைய பேஷண்ட் நீங்க வர்றது எப்படின்னா, அப்ப விழுந்தோம், அடிப்பட்டோம், இல்லைன்னா ஒரு பெரிய லக்கேஜை தூக்கி மேல வச்சோம், இழுத்தோம், இப்படிலாம் சொல்லி தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்க லெவலுக்கு உங்க ஃபிட்னஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஜாப் பண்ணீங்கன்னா ரொட்டேட்டர் கஃப் டேர் வர்றது கொஞ்சம் கம்மியாகும். சார் இப்போ அந்த பேட்சஸ் காமிச்சிங்க, வீடியோ காமிச்சிங்க, ஸோ அதுக்கு டைமிங் இருக்காது. ஏன்னா அது கிழிஞ்சிட்டு என்ன பண்ண முடியும், திரும்பி வெளியே எடுக்க முடியும். அது என்ன மெட்டீரியல்? அதாவது இது வந்து இந்த பேட்சஸ் நான் சொன்ன மாதிரி 3 விதமான மெட்டீரியல். நம்பர் 1 வந்து சிந்தட்டிக் பேட்ச், பாலியஸ்டர். ஒரு பாலியஸ்டர் பீஸ் ஆஃப் கிளாத்தை வந்து உள்ள ஸ்டிச் பண்ற மாதிரி. ஸோ தட் இஸ் நாட் வெரி மச் ஃபேவரபிள். ஏன்னா அது ஆர்டிஃபிஷியல், அது அப்சர்வ் ஆகவே ஆகாது, அப்படியே இருக்கும். செகண்ட் வந்து பொவைன் ஆரிஜின், அனிமல் ஆரிஜின். அனிமலோட கொலாஜன் எடுத்து அந்த ஷீட்டாவோ தின் ஷீட்டாவோ இல்லை வேற ஃபைபர்ஸ் வச்சு ஃபேப்ரிகேட் பண்ணியோ பண்ணுவாங்க. அதில் என்ன ஒரே இஷ்யூ அப்படின்னா, அது இன்டிகிரேட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். செகண்ட் வந்து இன்ஃப்ளமேஷன் வரும். ஏன்னா அனிமல் வேற ஆரிஜின், நம்ம ஹியூமன் வேற ஆரிஜின் ஸ்பீஷஸ். அதனால இன்ஃப்ளமேஷன் வரும், பெயின் ஸ்வெல்லிங்லாம் சில சமயம் வரலாம். இப்போ இது நம்ம காமிச்சது 3வது என்ன குரூப்னா ஹியூமன் டிஷ்யூ. இப்போ நம்ம வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம் இல்லையா, வெரி சக்சஸ்ஃபுல் வி ஆர் டூயிங் தமிழ்நாடு ரைட் அண்ட் லெஃப்ட் இன் தி சென்டர். இது வந்து ஹியூமன் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட். இது வந்து ஹியூமன் ஆரிஜின், ஹியூமன் டிஷ்யூ. அதனால இந்த ரியாக்ஷனோ அப்சார்ப்ஷன் ப்ராப்ளமோ வராது. செகண்ட் வந்து ஹியூமன் டிஷ்யூங்கிறதுனால அந்த அதோட செல்லுலர் எலிமெண்ட், ஆன்டிஜெனிக் எலிமெண்ட்லாம் நீக்கப்பட்ட டிஷ்யூ. அதனால இதுக்கு ஒரு ப்ராசஸிங் பண்ணி தான் இது வரும்.
கிளீனாக எடுத்தோன்னே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த டிஷ்யூ யூஸ் பண்ண முடியும். அதோட பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணி தான் இது வரும் கமர்ஷியல். Third, US. It is imported now at the moment. Third வந்து முடிச்சேன்னா இன்டகிரேட் ஆகிடும். இது வந்து ரிஜெக்ட் ஆகி வெளியில வந்து ஃபெயிலியர் ஆகுங்கிற கொஸ்டினே கிடையாது. ஏன்னா இதை வந்து நம்ம ஒரு தடவை ஸ்கோப்பிங் பண்ணி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இது அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிடும். உங்க பாடி டிஷ்யூவோட இது இன்டகிரேட் ஆகி அப்படியே ஒன்னா திக்னஸ் கூடிடும்னு சொல்றாங்க. சர்ஜரி காஸ்ட் வேரியஸ் ஆகும். ஆமா, அப்போ இந்த ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒவ்வொரு காஸ்ட் வேரி ஆகும். சிந்தட்டிக் பேட்ச் ஒரு டைப் அப்படின்னா இது அந்த பொவைன் கொலாஜன் பேட்சஸ் எல்லாமே ஐ திங்க் அரௌண்ட் 4 lakhs. அது இன்னும் நிறைய அதிகமான விலை. இப்போ இந்த பேட்ச் ஆர்த்ரோஃப்ளாக்ஸ் வந்து ஹியூமன் டெர்மல் அலோகிராஃப் இஸ் அரௌண்ட் 1.5 lakhs. ஸோ ஒவ்வொரு பேட்சும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் இருக்கு. ஃபியூச்சர்ல சைடு எஃபெக்ட் நோ இல்லை, அதாவது இதுக்கு எஃபெக்ட் தான், சைடு கிடையாது. ஏன்னா இட்ஸ் ஹியூமன் டிஷ்யூ, பேசிக்கலி இட்ஸ் ஹியூமன் டிஷ்யூ யூ ஆர் புட்டிங் ஆன் ஹியூமன் மெடிசன்ஸ். அதாவது மெடிசின்ஸ் வந்து நீங்க நம்ம இப்போ என்னோட ப்ராக்டிஸ்ல ஐ கிவ் பெயின் கில்லர்ஸ் ஃபார் 1 week and that's all. After that I will give only vitamin C and calcium, vitamin D supplements. ஸோ மெடிசின்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை. அதாவது இப்போ நம்ம ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் இதை சம்மந்தப்படுத்தியே பார்க்கக்கூடாது. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னா லிவிங் ஆர்கனை எடுத்து நம்ம இன்னொன்று வைக்கும்போது அதுக்கு நம்ம அந்த இம்யூனோ சப்ரசன்ஸ், ஸ்டீராய்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்து பண்ணணும். இதுக்கு அப்படி கிடையாது. இது வந்து இஸ் ஸ்டெரைல் ஷீட் ஆஃப் டிஷ்யூ ஃப்ரம் ஹியூமன் ஆரிஜின். ஸோ இதில் வந்து எந்த விதமான ப்ரொவோக்கிங் ரியாக்ஷனும் கிடையாது. கம்பேட்டிபிள், இட் இஸ் பயோ கம்பேட்டிபிள். அன்பார்ச்சுனேட்லி இப்ப மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் எல்லாம் இது வராது. ஆனா என்ன குட் நியூஸ் அப்படின்னா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி கவர் பண்றாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனில எல்லாம் ஏன்னா பிரைவேட் இன்சூரன்ஸ் எல்லாருமே கவர் பண்றாங்க. ஏன்னா திஸ் கம்ஸ் அண்டர் கன்சூமர். நிறைய பேர் வந்து அதாவது இது கன்சூமர்ல தான் நிறைய பேர் வந்து கவர்மெண்டோட காப்பீடு திட்டத்துல தான் நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸ் வந்து போகல. ஒரு 20-20% மக்கள் வந்து அரசாங்கம் கொடுக்குற அந்த காப்பீடு யூஸ் பண்றாங்க. நீங்கள் அதுக்கு எதனா ட்ரை பண்ணாங்க. எல்லாருக்கும் சேருவோம். இல்ல ஃபியூச்சர்ல மேபி பாசிபிள் பட் நாட் நவ. Eventually everything will come under government order. Sir, உங்க பிரசன்டேஷன்ல ஒரு சர்ஜரி முடிஞ்ச உடனே normally the understanding is the healing time is more. So 1 week 10 days அந்த வரைக்கும் அவங்க ஆக்டிவிட்டிஸ் கமெண்ட் பண்ண முடியாது. பட் நீங்க உங்க பிரசன்டேஷன்ல சொன்னீங்க ஒரு 2-3 டேஸ்ல they can start normal way. இல்ல, அதாவது நம்ம வந்து கண்ட்ரோல்டு மூவ்மெண்ட் ஆஃப் தி ஜாயிண்ட் பண்ணுவோம். எல்லா மூவ்மெண்ட்டையும் பண்ணுன்னு சொல்ல மாட்டோம். ஆக்டிவ் லோடிங் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம மசில் ரிப்பேர் பண்ணியிருக்கோம், பேட்ச் ஆகுமெண்டேஷன் வச்சிருக்கோம் அப்படின்னா கையை தூக்கி அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம சொல்லியிருக்கிற எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா இந்த கையை சப்போர்ட்டோட லைட் சப்போர்ட்டோட 90 degrees வரைக்கும் தூக்கலாம், ஃப்ரண்ட்ல மாத்திரம் தூக்கலாம்னு சொல்லுவோம். அதாவது மூவ்மெண்ட் வந்து எந்த ஜாயிண்ட்டையுமே வீக் ஆகுது. ஆனால் எதாவது நீங்க வேலை பார்க்க போனீங்கன்னா லோடிங் பண்ணீங்க, ஒரு எடுக்கிறீங்க, ஒரு திங்ஸ் எடுக்கிறீங்க, வெயிட் தூக்குறீங்கன்னா அது லோடிங் ஆகும். அதை அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அது வந்து 1 month அப்புறம் பண்ணணும். இப்போ நம்மளே இப்போ நிறைய இப்போ எல்போ சர்ஜரி எல்லாம் பண்றோம். எல்போ சர்ஜரி எல்லாம் பண்ணா நெக்ஸ்ட் டே மூவ் பண்ண சொல்லிடுவோம். ஏன்னா மூவ்மெண்ட் இஸ் த கீ, மூவ்மெண்ட் இஸ் லைஃப். அதுதான் என்னோட போட்டோ. டெக்னாலஜி இந்தியா கொண்டு வருது. அது whether it is related to any new technology, we will bring it to the country in operating sector. Selected and across the country. That's one. And இது வந்து இந்த சர்ஜரிஸ் வந்து ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த 50% இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் த சர்ஜரிஸ்க்கு இந்த மாதிரி பேட்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. லிகமெண்ட்ஸுக்கு இப்போ வந்து நார்மலாக வந்து நம்மளோட கிராஃப்ஸே எடுத்து பண்ணுவாங்க. இப்போ வந்து அதுக்கும் வந்து இந்த மாதிரி அலர் கிராஃப்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இதோட டிமாண்ட் ஜாஸ்தி தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஓன் பாடியிலே ஒரு டெண்டனையோ இதையோ எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் அலோகிராஃப் சர்ஜரி பண்ணுறது வந்து இப்போ growing more and more. So for a human tissues, there is going to be a big demand.